குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இளையராஜாவே கூட ஏற்கனவே ஒரு சிம்பனி பண்ணாரு, ஆனா அது வெளி வரல வந்து. ஸோ இது யார் அங்கீகரிக்கிறாங்க, இது ஏன் வெளிவராம இருக்கு? எங்களுடைய குளோபல் சவுத் அதுல இருக்கக்கூடிய இசை விற்பனர்கள் எல்லோரும் இசைஞானி போல ஒரு 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 ஊக்கத்தை எடுப்பவர்களாக இருப்பதாகவும் எனக்கு அப்படி எடுத்தாலும் அவர்கள் எந்த அளவுக்கு சரிக பதசா சாதா பகரேசா இந்த 5 சுரங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பாட வேண்டும். மிக மகாமேதையாக ஒரு இசை ஞானி என்கின்ற ஒரு பெரிய ஒரு தராதரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேதாத்துவம் கொண்ட இசை அமைப்பாளர் இருந்தார். அவர் பழகும் விதமும் அவர் பேசும் விதமும் மிகவும் ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் அவர் பேசிய விதம் எனக்கு மிகவும் மனசில் பிடித்துக் கொண்டது. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்முடன் உரையாட இருப்பவர் மாணிக்கம் யோகேஸ்வரன். மாணிக்கம் யோகேஸ்வரன் உலக பிரசித்தி பெற்ற தமிழ் இசை கலைஞர். ஹாலிவுட் சினிமாவில் பாடிய முதல் தமிழ் பாடகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. பிரசித்தி பெற்ற டைரக்டர் ஸ்டான்லி குப்ரிக்கின் ஐஸ் வைட் செட் படத்தின் நிர்வாண காட்சியில் இவர் பாடிய பகவத்கீதை ஸ்லோகங்கள் மிகவும் சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இவரது திருக்குறள் ஆல்பமும் மிக பிரபலமானது. பிபிசி திருவிழாவில் சிம்பனி இசைக்குழுவினருடன் இணைந்து பாடிய பெருமையும் இவருக்கு உண்டு. இளையராஜாவின் சிம்பனி இசை வெளிவரவுள்ள நிலையில் அது பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமானவர் மாணிக்கம் யோகேஸ்வரன். அவருடன் உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஏற்கனவே சிம்பனி குழுவோட பாடினவர், அந்த அனுபவம் கொண்டவர், அதனால் இதை பற்றி பேசுறதுக்கு மிக பொருத்தமானவர் நீங்கள் வந்து. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இளையராஜா சிம்பனி வெளிவரப்போகுது அப்படிங்கிறது? மகா பெரியவர், மகா மேதை, சங்கீத கலாநிதி பத்மபூஷன் திரு டிவி கோபாலகிருஷ்ணன் என்னுடைய குருநாதர். அவரிடம் ராஜா அவர்கள் நிறைய காலமாக பயிற்சி பெற்றிருக்கின்றார் கர்நாடக இசை பொறுத்தளவு. அந்த வகையில் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கின்றது. இளையராஜா அவர்களுடைய இசை ஞானம் உலகறியும். அவர் கிராமிய பாடல்களை எல்லோரையும் முணுமுணுக்க வைத்தவர். அந்த வகையில் அவருடைய சிம்பனியும் நிறைய மக்களுக்கு அவருடைய இசை போய் சேரும் என்றதில் எனக்கு இந்த ஐயமும் இல்லை. அவரை பொறுத்த அளவில் இந்த சிம்பனியை நீண்ட காலமாக அவர் எழுதி அதை வெளியிட இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அது மிகவும் சிறப்பான ஒரு சிம்பனியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதில் முதல்ல ஒரு விளக்கத்துக்காக சார், சுருக்கமாக சிம்பனிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? சிம்பனி என்றது இப்ப மேலத்தைய இசையை பொறுத்தளவில் பல இசை சுரங்களை சேர்த்து இசைப்பது. இதில் மிக நிபுணர்களாக இருக்கின்றார்கள் இந்த மேலத்தைய சாஸ்திர சங்கீதங்களை பொறுத்தளவு. எங்களுடைய சங்கீதம் வந்து ஒரு தம்பரா சுருதியை வைத்துக்கொண்டு அதிலே உள்ள பல இசை நுணுக்கங்களையும் அதே நேரம் நேச்சுரல் ஹார்மோனி என்கின்ற விஷயத்தை எங்கள் இசையில் மிக ஆழமாக சென்றிருக்கின்றார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதே போல மேலத்தைய இசையில் கோர்ட்ஸ் போன்ற பல வாத்தியங்களை மட்டுமல்லாது ஒரு இசை இசைக்கும் போது பல இசை சுரங்களை அவற்றை சேர்த்து இசைக்கும் போது வருகின்ற ஒரு தனியான ஒரு இசை வடிவத்தை கொண்டு வருகிறார். அந்த விஷயத்தில் சிம்பனி இசை மிக இந்த மாதிரியான அங்கங்களை கொண்டிருக்கின்றது. இவை தான் அந்த மேலத்தைய இசையை அந்த ஆர்கெஸ்ட்ரா என்கின்ற ஒரு வடிவத்தில் பிரம்மாண்டமாக ஒலிக்கக்கூடிய ஒரு இசையாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எங்களுடைய இசை ஒரு ராகங்களை அம்சப்படுத்திய கீர்த்தனைகளையோ ஆதாரமாக கொண்டிருக்கின்ற ஒரு இசையாகும். அதில் மிகவும் வரையறைக்குட்பட்ட இசையாக இருக்கின்றது. ஒரு ராகத்தை ஒரு மோகன ராகத்தை எடுத்துக்கொண்டால் சரிக பதசா சாதா பகரேசா இந்த 5 சுரங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பாட வேண்டும். ஆகவே அது மிகவும் டிசிப்ளின் என்கின்ற ஒரு அம்சத்தை கொண்டிருக்கின்றது.
எந்த ராகங்களை பொறுத்தளவிலும் ஒரு வரையறைக்கு உட்பட்ட ராகங்களாகவும், அந்த வரையறைக்குள் ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு விரிவாக்கம் கொண்ட ராகங்களை அமைக்கக்கூடிய ஒரு இசையாக நம் முன்னோர்கள் இந்த இசையை கற்றுத்தந்து வந்திருக்கின்றார்கள். இந்த டிசிப்ளின் சிம்பனி இசையை பொறுத்தளவில் இந்த மாதிரியான கட்டுக்கோப்புகள் இல்லை. அவர்கள் இமோட்டிவ் மியூசிக், அதாவது எண்ணத்தில் உதிக்கக்கூடிய ஒரு ரசங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் எந்த சுரங்களையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ரஷன்ஸ் என்கின்ற அம்சங்களை வைத்துக்கொண்டு அந்த சிம்பனி இசையை எழுதி வடிவமாக்குகின்றார்கள். அதுதான் அந்த மிக முக்கியமான வேற்றுமை. அது மட்டுமல்லாது பல இசை வாத்தியங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு இசையாகவும், இப்போ ஒரு வயலின் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பிரின்சிபல் வயலின், அதற்கு 2வது வயலின், அதுக்கப்புறம் அதனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பல வயலின் வாத்தியங்கள். அப்ப இவற்றை சேர்த்து, அதாவது ஒரு சேர்ந்திசையாக மட்டுமல்லாது அந்த சேர்ந்து இசைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சுரங்களை இசைக்கும் போது அதில் வரக்கூடிய ஒரு இசை ஒலியை எங்களுக்காக கொண்டு வருகின்றார்கள். அதுதான் அதில் உள்ள மிக முக்கியமான விஷயம். இப்போ இதில் இளையராஜா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏற்கனவே சினிமாவிலேயே சில முயற்சிகள் இதை மாதிரி பண்ணியிருக்காரு, சிம்பனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த வகையில் விளக்க முடியுமா சார் இதை மாதிரி? அதாவது சிம்பனி என்கின்ற வார்த்தை பொதுவில் மேலைத்தேய நாடுகளை பொறுத்தளவில் அதுக்குரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, அதுக்குரிய எண்ணிக்கை பேர் வாசிக்கக்கூடிய என்சாம்பிள் இருக்கலாம். இங்க குவார்டெட் அந்த மாதிரி ஒரு நரம்பு வாத்தியத்தை எடுத்துக்கொண்டால் வயலின், செலோ, அதுடன் சேர்ந்து இணைக்கக்கூடிய ஒரு வாத்தியங்கள், 2 வயலின், 2 செலோ, டபுள் பேஸ், அந்த மாதிரியான என்சாம்பிள்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே எல்லாமே சிம்பனி என்று சொல்வதை விட ஒவ்வொரு இசைக்கு ஏற்றாப்போல் அவர்கள் கொடுப்பதை வேறு பெயர்களால் அழைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்று சொல்றாங்க வெளியூர்ல. இப்ப சினிமாவில நாங்க எடுத்துக்கொண்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இங்க வெளியூர்ல சொல்லுவாங்க. பின்னணி இசையை அதை சிம்பனி என்று சொல்வது எனக்கு தெரியவில்லை, அது எப்படி சொல்லலாம் என்று. ஏனென்றால் அது மிக ஒரு வரையறைக்குட்பட்ட இசையாகத்தான் இருக்கின்றது. எல்லா திரைப்படங்களுக்கும் ஒரு சிம்பனியை வைத்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நிதியோ அதுக்கு வசதியோ இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்றும் போது அது ஆர்கெஸ்ட்ரா வச்சும் வாசிக்கலாம். அதே நேரம் ஆர்கெஸ்ட்ரா சில குறைந்த அளவு இசை விற்பனைகளை வைத்து வாசிக்கலாம். பல விதமாக அதை செய்யலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பனியை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பல இசைக்கலைஞர்கள் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சிலது வெளிவந்திருக்கு, சிலது அங்கீகரிக்கப்படலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இளையராஜாவே கூட ஏற்கனவே ஒரு சிம்பனி பண்ணார், ஆனால் அது வரலை ஸோ இது யார் அங்கீகரிக்கிறாங்க, இது ஏன் வெளிவராமல் இருக்கு? மேலைத்தேய நாடுகளை பொறுத்தளவில் அவர்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய இசையை வாங்குவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு ஐயத்துக்குரிய விஷயம்தான். அதை விட எவ்வளவோ சிறந்த இசையாக இருந்தாலும் அந்த மேலை நாடுகளில் அவர்களுக்கு என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. நாங்கள் இது எங்களுடைய இசை அந்த மாதிரி அப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது நான் நினைக்கிறேன். ஆகவே உலகளாவிய வகையில் இப்போ வேறு நாடுகள், பிரேசில் போன்ற சவுத் அமெரிக்கா நாடுகள் இருந்து கூட கம்போசர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா நாட்டிலிருந்து கூட அவற்றையெல்லாம் மிகவும் பெரிய அளவில் அவர்கள் மதிக்கின்றார்கள். அதே நேரம் ஆசியாவை பொறுத்தளவில் சைனா போன்ற நாடுகளில் இருந்து பெரிய வாத்தியக்காரர்கள் அமெரிக்காவில் பெரிய அளவில் பெயர் எடுத்து வாசிக்கின்றார்கள். ஆனா எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். அதற்கு காரணம் எங்களுடைய குளோபல் சவுத், அதுல இருக்கக்கூடிய இசை விற்பனர்கள் எல்லோரும் இசைஞானி போல ஒரு ஊக்கத்தை எடுப்பவர்களாக இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அப்படி எடுத்தாலும் அவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்குகிறார்கள், எந்த அளவிற்கு அவர்களை செலிப்ரேட் பண்ணுகிறார்கள் என்றது அது பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.
இப்போ நீங்கள் நிறைய சிம்பனி கேட்டிருப்பீங்க, சிம்பனி இசைக்கலைஞர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக அளவில் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பின்னணியில் இளையராஜாவோட சிம்பனி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவருடைய திருவாசகம் நான் கேட்டிருக்கின்றேன். அதில் அந்த ஆங்கில பாடல்களையும் வைத்து அதில் பாடியிருக்கின்றார். இதில் ஒரே ஒரு கேள்வி என்னென்றால், ஒரு அன்னக்கிளி பட்டி தொட்டி எல்லாம் எங்களுடைய மக்கள் முணுமுணுத்தார்கள். அதே போல இந்த திருவாசகத்தை முணுமுணுத்தார்களா என்றதை நாங்கள் அறிய வேண்டும். அது எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. நானும் வெளியூர்ல இருக்கிறபடியா எனக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் அவரை பொறுத்தளவில் அவர் ஒரு சிறந்த ஒரு மேதை, பெரிய மேதை. ஆகவே இந்த இந்த சிம்பனியும் அவருடைய இசை முதிர்ந்த ஒரு 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 சிறந்த ஒரு இசை ஞானி அவர். அவருடைய இந்த இசையும் உலக அளவில் சேர வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கர்நாடக சங்கீதம் படித்த டிவி கோபாலகிருஷ்ணன் அவரோட தான் இளையராஜாவும் சங்கீதம் படிச்சுக்கிட்டார். ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஒரே குருநாதர் தான். ஸோ ஒரே பள்ளி மாணவர்கள். நீங்கள் இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? அவரை 2 முறை சந்திச்சிருக்கேன். ஒரு முறை அவருடைய ஸ்டூடியோல சந்திச்சிருக்கிறேன். 2வது என்னுடைய குருநாதர் அவர் வருஷம் அவருடைய வீட்டில் ஒரு இசை ஒரு பூஜை நடக்கும். அப்பொழுது நான் சென்னையில் இருக்கும்போது நீயும் வான்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போய் அங்கே எல்லோரும் பாடி மிக சிறப்பாக அவருடைய வீட்டில் அந்த பூஜை நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுதும் அவரை சந்திச்சிருக்கின்றேன். நாம் மிக மகாமேதியாக ஒரு 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 இசை ஞானி என்கின்ற ஒரு பெரிய ஒரு தராதரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேதாத்துவம் கொண்ட இசை அமைப்பாளர் இருந்தாலும் அவர் பழகும் விதமும் அவர் பேசும் விதமும் மிகவும் ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் அவர் பேசிய விதம் எனக்கு மிகவும் மனசில் பிடித்து கொண்டேன். நீங்கள் நிறைய உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய சமகால இசைக்கலைஞர்களோட நீங்கள் சேர்ந்து பணியாற்றிருக்கீங்க. ஸோ இந்த பின்னணியில் இன்னைக்கு இளையராஜாவை எப்படி மதிப்பிடுவீங்க சார் அவரோட இசை பயணத்தை? இந்திய இசையை பொறுத்தளவில், இந்திய சினிமா இசையை பொறுத்தளவில் இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிக மகோன்னதமாக ஒரு இடம் இருக்கின்றது என்பது அது உலக அறிந்த விஷயம். இசைஞானி அவர்களுடைய சினிமா பாடல்களை பொறுத்த இன்று வரைக்கும் இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் தான் உலகம் முழுக்க பாடப்படுகின்றது. மேடை நிகழ்ச்சிகளிலும் சரி, அல்லது நீங்க இங்கு ஒரு பேருந்தில் பயணம் பண்ணும் போதோ அவர்கள் இப்பொழுதும் ராஜா மியூசிக் தான் போய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் எடுத்தால் கூட, இப்ப நான் கூட ஒரு லண்டனில் ஒரு சூப்பர் சிங்கரில் பிரதான நடுவராக அதுல 4 பாட்டு பாடினேன். அதுல 2 பாட்டு ராஜா சார் பாடினது. ஆகவே அதுல பாடின முழு பாடல்களும் பழைய பாடல்கள்லாம் பாடினார்கள். பழம்பெரும் மகாமேதைகள் இசையமைப்பாளர்கள் பாடிய பாடல்கள். நான் கூட இந்த பாட்டு பாடினேன், உலகம் தெரியவில்லை. அந்த பாடு ஒரு பெண்ணுடன் சேர்ந்து பாடு. ஆகவே அது ஒரு மகிமை அவருக்கு. ராஜா சாருக்கு முன்னாடி MSV ஐயா முன்னாடி எத்தனையோ சுதர்சனம் போன்ற பெரிய மகாவீர். நான் வி குமார் சார் மியூசிக் எல்லாம் பாடி இருக்கிறேன். வி குமார் சார் போல, எஸ்வி வெங்கட்ராமன் போல பெரிய மகாமேதைகள், அவர்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தந்த இசையையும் ராஜா ஐயாவுக்கு பிறகு வந்த பெரிய சிறந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ரகுமான் போன்ற அவர்கள் இவற்றுக்கும் இடையில் இந்த ராஜா இசைஞானி அவர்களுடைய இசைதான் இசை கூடவாக எல்லா உலகத்திலும் ரசிக்கப்படுகின்றது. இது மிக ஒரு உன்னதமான விஷயம். என்றால் எத்தனையோ நல்ல சிறந்த பாடல்கள் இருக்கின்றன. நான் சினிமா தொடர்ந்து பார்ப்பவன் அல்ல, ஆகவே எனக்கு யாருடைய பாடல் ஆரம்பிச்சு. ஆனா ராஜா அவர்களுடைய பாடல் 90s 80s 90s 80களில் 90களில் 2000களில் இருந்த பாடல்கள் இன்றும் பசுமை ஆக அதே புதுப்பொலிவுடன் பாடப்பட்டும் கேட்கப்பட்டும் வருகின்றன. இப்போ அவரை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லுவாங்கன்னா சார், இப்போ அவர் நிறைய சினிமா பாடல்கள் நிறைய பாடினார். இப்போ ஆல்பம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு நேம் இட், நத்திங் பிட்வீன் 2 பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்பங்கள் அவர் பண்ணியிருக்கணும், ஸோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் பொதுவாக அவருடைய இசை ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த ஆல்பம்ங்கிற விஷயம் நமக்கு ஒரு பெரிய பேர் இருந்தால்தான் அந்த ஆல்பத்துக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும்.
ஒரு பாடகர் இருக்கிறார், அவரை பற்றி தெரிந்தால்தான் சரி அவர் ஆல்பம் போடுகின்றார், அவருடைய ஆல்பத்தை கேட்கலாம் என்று கேட்பார்கள். சாதாரணமாக இருக்கக்கூடிய பாடல்களுக்கு ஆல்பம் செய்து அதை அவர்கள் பிரபலப்படுத்துவதுன்றது இப்போ உள்ள காலத்தில் மிக கடினமான, ஆல்பம் செய்வது மிக இலகுவான காரியம். இப்ப கூட என்னுடைய ஸ்டூடியோல இருந்து தான் நான் பேசுறேன். அது இங்கேருந்து பாடி இங்கேருந்து வாசிச்சு நாங்க ஆல்பம் போட்டுக்கலாம். ஆனால் உலகத்தில் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன், சோசியல் மீடியா வந்த பிறகு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பாடல்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றுள் ஒரு ஆல்பத்தை தயாரித்து அதை பிரபலப்படுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் எங்களுக்கு பின்னால் இருந்து உந்துதல் செய்தாலே ஒழிய அல்லது அது சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ எங்கள் நாட்டில் பன்னிரு திருமுறைகளை பற்றி பேசும்போது அதற்கு முக்கியமான சொத்து காவலர்கள் எங்கள் ஓதுவார்கள் தான். இந்த ஓதுவார்களுடைய பங்கு மிகப்பெரிய பணி. எங்களுடைய திருமுறைகளை பேணி பாதுகாத்து ஓதி வளர்த்து அவர்களுடைய ராகங்கள் பண்கள் தவறாமல் பாடி அவர்கள், நான் தேசிகருடைய வழி வந்தவன், ஆகவே எனக்கு இந்த ஓதுவார்களுடைய ஈடுபாடு மிகவும். ஏனென்றால் என்னுடைய 2 ஆசிரியர்கள், சங்கீத பூஷணம் திரு எஸ் பாலசிங்கம் அவர்களும் சங்கீத பூஷணம் திரு முத்துக்குமார் அவர்களும் தேசிகர் ஐயாவுடன் நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். ஆக நான் தேசிகர் வழி வந்திருக்கின்றேன். அதுதான் என்னுடைய தமிழ் இசைக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருவாசகம் போன்ற பணிகளை ஐயா அவர்கள் செய்யும் போது இந்த ஓதுவார்களை கொஞ்சம் இணைத்து அவர்கள் பாட வைத்து அவர்கள் மூலம் அந்த இசை வந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எத்தனையோ ஓதுவார்களுக்கு ஒரு வாழ்க்கையிலும் ஒரு மேம்பாடு கிடைக்க ஒரு வழி வந்திருக்கும் என்று என்னுடைய கருத்தாக நான் அந்த சிம்பனி கேட்கும் போது அதைத்தான் நான் நினைத்தேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே, இதெல்லாம் பாடும்போது அதே இது ஓதுவார்கள் பாடும்போது அவர்களுக்கு ஒன்று இந்த ஓதுவார் பாணி ஒன்று இருக்கின்றது. திருவாசகத்தையும் அவர்கள் அப்படித்தான் பாடுவார்கள். வழிமுறை தவறாமல் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக ஆண்டுகளாக பாடிக்கொண்டு வருவதால் அவற்றை நாங்கள் இன்னும் அவர்களுக்கும் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அது ஐயா அவர்கள் அதை செய்வார்கள் என்றது நான் நினைக்கிறேன். இப்போ இளையராஜா இப்போ நம்ம வெளியிட போகிற சிம்பனி பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எவர் ஃபுல் சில்வர் சிம்பனி அப்படின்னு சொல்றாரு. ஃபுல் சிம்பனி என்றால் அந்த ஒரு சிம்பனி ஒர்கெஸ்ட்ராவில் எத்தனை வாத்தியங்கள் இருக்குமோ, அதாவது ஒரு என்சாம்பிள் விட எத்தனையோ பல மடங்கு பெரிய ஒரு ஃபுல் ஒர்கெஸ்ட்ராவுக்காக அவர் அந்த இசையை எழுதியிருக்கார் என்று நான் நினைக்கிறேன். அதான் ஃபுல் சிம்பனி என்றது. இப்போ ஒரு பிராம்ஸ் ஸ்கிரியாபின் போன்ற பல மேதைகள் எழுதிய மாதிரி அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் கேட்ட பிறகுதான் தெரியும். அவர் அத்தனைக்கும் அவர் எழுதக்கூடிய ஒரு பெரிய மகா மேதை அவர். சரி, இல்லை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதுவரைக்கும் யாரும் அந்த ஃபுல் சிம்பனி பண்ணலைன்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு சரியாக புரியவில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஃபர்ஸ்டா இருக்கலாம். அது மேல நாடுகளில் எத்தனையோ வகையான வாக்னர் எல்லாம் அடுத்தா 4 மணித்தியாலும் 5 மணித்தியாலும் வாசிப்பாங்க. ஆகவே அது என்ன அவருடைய கருத்தை தான் நாங்கள் கேட்கிறேன். வெளிவரும்போதுதான் தெரியும் அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. பொதுவாக நம்மளுக்கு சிம்பனி அப்படின்னாலே மொசாட், பாக், பீத்தோவன், ஸ்கோஸ்கி இப்படி சிலர் பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஆக்சுவலாக சிம்பனி அப்படின்னா அதில் யார் சார் பெரிய முக்கியமான கலைஞர்கள் யாருன்னு சொல்லலாம்? அதாவது சில சிம்பனிஸ்ல பாடகர்கள் இருப்பார்கள். இப்போ புச்சினி போன்ற பெரிய கம்போசர்ஸ் அவர்கள் பாடல்களை வைத்து அந்த சிம்பனியை அமைத்திருப்பார்கள். சில வாக்னர் போன்ற பெரிய மேதைகள் எல்லாரும் வாத்தியங்களை வைத்தே சேர்ப்பார். மொசாட் நிறைய வாத்தியங்களை வச்சே சேர்க்கின்றார். ஆகவே எந்த வகையை சேர்ந்ததுன்றதை பொறுத்தது அந்த அந்த நீங்க கேட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சிம்பனி யாரோடது? இசையமைப்பாளர்கள் கம்போசர்ஸில் எனக்கு புச்சினி ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள கம்போசர்ஸில் உள்ள நான்
நிறைய சேர்ந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய கம்போசர்ஸில் என்னுடைய நான் ஹாலிவுட்டில் பாடிய கம்போசர் ஜோசலின் பூக் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு மேதையாவா, பிரித்தானியாவில் வாழக்கூடிய. அவரோட தான் நீங்க அந்த ஸ்டான்லி குப்ரிக் படத்துல கூட அவரோட தான் பண்ணீங்க. ஹாலிவுட்ல ஐஸ் வைட் ஷர்ட் அந்த இதுக்கு அவர் தான் இசையமைத்தார். அதற்கு பிறகு பல பெரிய சிம்பனி அவர் எழுதி நான் பாடியிருக்கேன். பிரித்தானிய மகாராணியா இருக்கக்கூடிய அவர் ஜூபிலி விழாவில் அந்த சிம்பனியில் நான் பாடியிருக்கேன். அதே போல பிலிப் கிளாஸ் போன்ற சிறந்த இசையமைப்பாளர்கள். இப்பொழுது கூட நான் ஹரோல்ட் வாய்ஸ் என்கின்ற ஜெர்மன் கம்போசர், அவருடைய இசையை அவருடைய இசையில் நான் நிறைய இடங்களில் பாடி வருகிறேன். அவரும் ஒரு மிகச்சிறந்த, அப்படி எத்தனையோ சிறந்த மேதைகள் இருக்கின்றார்கள் சமகாலத்தில். அதுமாதிரி சார் 1990களில் இளையராஜா ஒரு சிம்பனி இசைச்சு கம்போஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா அது பேசப்பட்டுச்சு. அந்த இசை அது வெளியே வரலை. இங்கிலாந்தில் ராயல் பில்ஹார்மோனிக் குழு தான் அதை வாசித்தாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டு, அது ஏன் வெளியே வரலை அப்படிங்கிற சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியுமா? இது நான் முன்னமே கூறியபடி இந்த மேலை நாடுகளில் உள்ள இசை இந்த இண்டஸ்ட்ரி இருக்குதே, அதாவது இசை சம்பந்தமான அவைகளில் மற்ற நாடுகளில் உள்ள சிறந்த இசையமைப்பாளர்களையோ இசைக்கலைஞர்களையோ எவ்வளவு தூரம் உள்வாங்குகிறார் என்றது ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய இசைதான் இது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக கூட இருக்கலாம். இதனால் பல திறமைசாலிகள் மேல் வருவது இல்லை மற்ற நாடுகளிலிருந்து. அதாவது மேலத்தைய இந்த இசை இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரி, அதாவது சாஸ்திர இசை இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இவற்றில் எவ்வளவு தூரத்துக்கு மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் உள்வாங்குகிறார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய இதயத்தை திறந்து அவர்களை வரவேற்கிறார்கள் என்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். ஆகவே பல காரணங்கள் இருக்கலாம். செயல்முறை பிரச்சனைகள் இருக்கலாம், காப்பிரைட் பிரச்சனைகள் இருக்கலாம், அது எனக்கு தெரியவில்லை எது சொல்லு. இது பற்றி இவர் எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ஆமாம், அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பனிக்குன்னு சில இசை அளவுகோல்கள் இலக்கணம் இருக்குது. அந்த இளையராஜாவோட இந்த இசை சிம்பனி அது அங்கீகரிக்கப்படாததுக்கு அந்த இலக்கணத்துக்குள்ளே அவர் வராது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சிம்பனிக்குன்னு அளவுகோல்கள் இருக்கின்றது. அதே நேரம் அது சிம்பனியிலும் பல விதமான வகைகள் உண்டு. அதாவது சாஸ்திர சிம்பனி என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அதை விட இப்போ சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டீங்க, மோட்சார்ட் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கொண்டாலே கூட எத்தனையோ கண்டெம்பரரி கம்போசர்ஸ் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கேட்டகரியில் கூட ராஜா ஐயா அவர்கள் வரலாம் இல்லையா, அளவுகோல்களை மீறினது. ஆமா, அதாவது புதுமையான ஒரு சிம்பனி என்கின்ற இதுல கூட அவர் வரலாம், வர வாய்ப்பு இருக்கின்றது இல்லையா. ஆகவே ராஜா அவர் தான் கிளாசிக்கல் கம்போசர்ஸ் என்று அவர் தன்னை பிரதிபலிக்கின்றாரா, அல்லது நான் ஒரு கம்போசர், நான் என்னுடைய புதிய இசையை கொண்டு வருகின்றேன், இந்த இசையை உள்வாங்குங்கள் என்று கொண்டு வருகிறார், அது ராஜா அவர்களை தான் கேட்க வேண்டாங்க. நீங்க சிம்பனி இசை குழுவினரோட சேர்ந்து பாடிருக்கீங்க அந்த பிபிசி விழால, அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா? அதாவது இது என்னுடைய ஒரு கனவும் அதே நேரம் என்னுடைய அனுபவம். நான் சிறிய வயதிலேயே நான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் பாட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் எனக்கு இருந்தது. அது நான் லண்டனில் நான் வாழும்போது த ஷவுட் என்கின்ற ஒரு குரல் இசை குழுவை 2 பிரித்தானிய இசையமைப்பாளர்கள், ஒலாண்டோ கோஃப், ரிச்சர்ட் ஷியூ என்கின்ற 2 பேரும் 16 பேர் கொண்ட இந்த குழுவை அமைத்தார்கள். அதில் நான் இந்திய இசையை பாடினேன். இந்த 16 பேரும் பல இசை வடிவங்களிலிருந்து வந்தவர்கள். கிளாசிக்கல் மியூசிக், ஜாஸ், ஏர்லி மியூசிக், காஸ்பல், இந்த மாதிரி பல இசைத்துறைகளிலிருந்து வந்தவர்கள். இவற்றை நாங்கள் பாடிக்கொண்டு வரும்போது எங்களுக்கு பிபிசி ப்ரோம்ஸில் முதல் இசை கச்சேரியாக எங்களை அழைத்தார்கள். அதில் பிபிசி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா
அதுக்கப்புறமாக ஸ்காட்டிஷ் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, ரெண்டிலும் எங்களுடைய இசைக்கு ஆதரவாக வாசித்தார்கள். அது மிக ஒரு மறக்க முடியாத ஒரு 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 சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அதே நேரம் ராயல் ஆல்பர்ட் ஹாலில் அந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. அந்த வருஷம் சிம்பனி ஆரம்பிக்கும் போது முதல் குரலாக என்னுடைய குரலை அவர்கள் பாட வைத்தார்கள். அதன் பிறகு பல ஆர்கெஸ்ட்ராக்கள் நான் பாடிக்கிறேன். ஜெர்மனியில் பல ஆர்கெஸ்ட்ராக்கள் பாடியிருக்கிறேன். போலண்டில் இருந்து வந்தவர்கள் செக் நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவில் பாடியிருக்கிறேன். பிராட்டிஸ்லாவா ஆர்கெஸ்ட்ராவில் ஜெர்மனியின் உள்மன்ற நகரத்தில் மிக பிரமாண்ட நிகழ்ச்சியில் பாடியிருக்கிறேன். அப்படி பாடி வந்திருக்கேன்.